காலேஜுக்கு பிளாக் ஜீன்ஸை எல்லா சட்டைக்கும் போடாம நான் சொல்றேன் இந்த 4 ஷர்ட் கலருக்கு நீங்க பேர் பண்ணீங்கன்னா உங்க கூட ஒரு 4 பேர் பேர் ஆவாங்க. ஏன்னா அது அப்படி இருக்கும். ஃபர்ஸ்ட் பிளாக் ஜீன் வித் ஸ்டோன் பேஸ். இதுக்கு இருக்கிற ஃபேன் பேஸே ரொம்ப ஜாஸ்தி. இது பார்க்க செம்ம மினிமலிஸ்டிக்கா இருக்கிறதுனால எல்லா ஸ்கின் டோனுக்கும் பக்காவா சூட் ஆகும். அண்ட் போட்டு நடந்தீங்க வைங்க செம்ம சீனா இருப்பீங்க. செகண்ட் பிளாக் ஜீன் வித் கிரே கலர். மத்த கலர் ஷர்ட்னு வந்துச்சுன்னா எந்த பேண்ட் வேணா மேட்ச் பண்ணிடலாம். ஆனா கிரே கலர் ஷர்ட்னு வந்துச்சுன்னா பிளாக் பேண்ட் தான் ஒரே ஆப்ஷன். அது ஒரு செம ஐஃபையான ஒரு லுக் கொடுக்கும். இது ரொம்ப அண்டர் ரேட்டடான காம்போ. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. தேர்ட் பிளாக் ஜீன் வித் டஸ்கி ரோஸ். ஃபிளர்ட் பண்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத போட்டுட்டு நீங்க வேற யார்கிட்டயாவது பேசும்போது உங்களுக்கே தெரியாம செம சாஃப்டாவும் போல்டாவும் இருப்பீங்க. சோ ஈஸியா ஒர்க் அவுட் பண்ணலாம். லாஸ்டா பிளாக் ஜீன் வித் பிரிக் ரெட். அக்கட் பாய்ஸ்க்கு தெரியாத காம்போ, ஆனா சரியான காம்போ. இது உங்களுக்கு ஒரு ஓல்ட் மணி ஏஸ்தட்டிக் லுக் கொடுக்கறதுனால இந்த சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் பக்கம் ஒரு வாக்க போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பாக்குறவங்களால கண்ணே எடுக்க முடியாது. சோ ப்ரோ, இனிமே பிளாக் பேண்ட் எல்லா ஷர்ட்டுக்கும் போட்டு வேஸ்ட் பண்ணாம நான் சொல்றேன் இந்த 4 ஷர்ட்டுக்கு மட்டும் போட்டு யூஸ் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்க அருமை 4 பேருக்கு புரியும்.